டாக்டர் மூவ திருக்குறள் நற்பணி சங்கம் என்ற இந்த அமைப்பு நாம சரியா தொடங்கும் போது 2015. இந்த 2015 இருந்து நம்ம இதை ரெஜிஸ்டர்ட் பாடியாவே உருவாக்கணும். உருவாக்கி இன்னைய வரைக்கும் ஒரு 10 வருடங்களாக நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லோருடைய உதவியாலும் 50 பேர் வரலனாலும் திருக்குறள் மனமுடைய, திருக்குறள் பற்றுடைய, திருக்குறள் வீருடைய ஒரு 5 பேர் வருவது கூட வெற்றி என்று எண்ணுபவன் நான். ஏன்னா தமிழர்கள் எண்ணிக்கையை பார்த்து எதையும் செய்யறதில்லை. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படின்னு தொல்காப்பியம் சொன்ன மாதிரி உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்னு வள்ளுவர் 140 சொன்னதும் உலகம் என்பது சான்றோர். ஸோ ஒருத்தர் வந்தா கூட அவங்க சான்றோரா இருந்தால் அது உலகம் தான். அதனால எண்ணிக்கையில் வாழ்வது தமிழகம் அல்ல, இல்லையா? ஏற்றமுடைய குணநலத்திலே உயர்ந்து நிற்பவரை கூட உலகமாக கருதக்கூடிய பரந்த மாண்பு தமிழனுக்கு இருந்தது. அதனால நம்ம எத்தனை பேர் வரோன்றது இங்க முக்கியம் இல்லை. ஐயா சமீபத்தில் பிறந்த நாளுக்காக ஐயா செல்வார்ஜி ஐயா அவர்களை தொடர்பு கொண்டேன். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் இந்த முறை நான் கட்டாயம் நான் வரத்துக்கு உண்டான அத்தனை முயற்சியும் செய்கிறேன் ஐயா, நான் நிறைய தமிழ் அமைப்புகளுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்புக்கும் நான் ஏதாவது செய்யணும் ஐயா, மாதந்தோறும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதாவது அந்த பணிவை நினைச்சு நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். நிறைய பேர் உங்களுக்கு என்ன செய்யணும் அமைப்புக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அது கேட்கும் போதே அதில் ஒரு கர்வம் இருக்கும். ஆனால் அவர் என்னை கேட்டது, நான் ஏதாவது செய்யணும், அதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க. அந்த பணியில நான் வியந்து போயிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பணிவுடைய ஒரு மனிதரை, சான்றோரை சந்தித்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதனால இந்த முறை நம்மளுடைய இந்த உணவுக்காக நம்முடைய டாக்டர் அமுதா அவர்கள் ஒரு 3000 ரூபாய் தந்திருக்கிறார்கள். ஏன்னா பொது விஷயம்னு வரும்போது 1 ரூபாய் யார் கொடுத்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஐயா ஒரு 2500 ரூபாய் ஐயா இந்த முறை நான் அவர் எதுக்குன்னு சொல்லலை, நீங்க வச்சுக்கோங்க இது பயன்பாட்டுக்கு அப்படின்னாங்க. சரிங்க ஐயா, அது பயன்பாட்டுக்கு பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால ஐயா அவர்கள் அது மாதிரி இந்த முறை பிறந்த நாள் கண்ட அன்புக்குரிய நண்பர் கருணாநிதி வந்திருக்காங்க. அவருக்கும் அவர் ஒரு பத்திரிகை துறையில இருந்து சாதனை பண்ணவர். நம்ம தலைமையில் இருக்கக்கூடிய ஐயா அவர் வெங்கடேசனார், புலவர் வெங்கடேசனார், அவரும் அருமையான மனிதர். அவருக்கும் 23/8. ஸ்ரீவித்யா, அப்புறம் நம்மளுடைய போட்டு இருக்கிற கயல்விழி 2 பேருமே 20ஆம் தேதி. 2 குழந்தைங்க ட்வின்ஸ் மாதிரி 2 பேரும் 20. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது மாதிரி வேற இந்த மாதம் பிறந்தநாள் கண்டவங்க யார் ஏதாவது பேர் விட்டேனா? இல்லை, அவங்க எல்லாம் இருக்காங்க. அதை நம்ம உதயா நடத்துவாரு. இந்த முறை உதயா பிறந்தநாள் நான் படிக்கிறேன் ஐயா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு என்னன்னா இவர் பிறந்தநாள் படிக்கிறேன்னாரு. சரி, ரைட், ஓகே அப்படின்னா ஒப்பீடு கயல்விழி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிறப்பு சொற்பொழிவு சென்ற மாதம் அவருக்கு நம்ம கொடுக்க முடியல, அதனால தம்பி கனகராஜ் அவரு செய்யறாங்க. அவங்கெல்லாம் இதை பண்ணுவாங்க. ஐயா இந்த முறை ஒரு 10 நிமிடம் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் பத்தி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. தாராளமா பண்ணுங்க. ஆனால் அதை நான் தம்பி இவர்கிட்டையும் சொல்லிட்டேன். எனக்கு ஒரு சின்ன எல்லாரும் இருக்கிறேன். ஆனந்தி மேடத்துக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா புத்தகங்களும் நமக்கு சமயத்தில் உதவியும் செய்யக்கூடிய பண்பாளர். அவர்கள் கொடுத்த கவிதை, சேர்த்த சொத்து போகும், சேர்த்த சொத்து போகும், சேர்ந்த சொந்தமும் போகும். சேர்த்த சொத்து போகும், சேர்த்த சொந்தம் போகும். இன்னுயிர் பிரிந்த பின்னும், இன்னுயிர் பிரிந்த பின்னும் இவ்வுலகில் நிலைப்பது புகழ். இன்னுயிர் பிரிந்த பின்னும் இவ்வுலகில் நிலைப்பது புகழே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்த அடி, எல்லாம் மறைந்த பின்னும், எல்லாம் மறைந்த பின்னும் என்றும் நிற்பது புகழே. எதிர்வரும் பகையை போக்கி, எதிர்வரும் பகையை போக்கி எக்கணமும் உயிரை மதியாது. மெய்யான புகழே போதும் என்று மெய்வருத்தி வேங்கையாய், மெய்வருத்தி வேங்கையாய் மெத்தனமும் இன்றி தேசம் காக்கும் வீரதம் கடலே வேந்தற்கு அழகு அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அடுத்த அடி, அடைகின்ற புகழை விரும்பி, அடைகின்ற புகழை விரும்பி உயிரையும் இழக்க துணிந்து, அடைகின்ற புகழை விரும்பி உயிரையும் இழக்க துணிந்து படை செலுத்தி நாடு காப்பார் பணிந்து வணங்குதற்கு உரியவரே. நாடு காக்கும் வீரதம் வீரக்கடல், நாடு காக்கும் வீரதம் வீரக்கடல், நாடாளும் அரசனுக்கு உவப்பு, நாடாளும் அரசனுக்கு உவப்பு. துச்சமாய் உயிரை நினைத்து, துச்சமாய் உயிரை நினைத்து தூய புகழ் விரும்பும் வீரர்களே நாட்டிற்கு சிறந்த பாதுகாப்பு என்று நிறைவு செய்கிறார். ஸோ இந்த கவிதை வரிகள் அவருடைய கவிதை வரிகள்.
இதை வாசிப்பதிலே எனக்கு மெத்த மகிழ்ச்சி. அவருக்கு நன்றியினை இந்த அரங்கம் கூறுகிறது. ஏன்னா மாதம் மாதம் அவங்களும் கவிதை அமெரிக்கால இருந்து இங்க நமக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பிறந்தநாள் கண்டவர்களை எல்லாம் அவர் தான் இன்னைக்கு அழகா அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வந்திருப்பாரு கவிதையா. நம்ம உதயா ஒவ்வொருவரையும் பாராட்ட போறாரு. எனக்கு ஏன்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது, எங்க மேத்தா நகர்ல என்னன்னா மேத்தா நகர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நாங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இது 25வது வருஷம். இந்த 25வது வருஷத்துல அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ், விமன் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். எல்லாரும் அந்த மேத்தா நகர் ஃபுல்லா காலனியே வந்துடுவாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாரும் இன்வால்வ் ஆவாங்க. இதுல ரன்னிங்கு, ஃபேன்சி ட்ரெஸ்ஸு, குக்கிங் காம்படிஷனு, எல்லா காம்படிஷனும் இருக்கும். நாங்கெல்லாம் 10,000 மீட்டர்ஸ்லாம் ஓடுவோம். நான் இந்த வாட்டி ஓடும்போது என் கூட 10 வயசு பையன்லேருந்து ஓடுறான். என்ன அவன் என்கிட்ட கேட்குறான், அங்கிள் இந்த வாட்டியாவது எனக்கு விட்டு கொடுப்பீங்களா, நீங்களே ஜெயிச்சிருக்கீங்களா? இல்லைடா நீ தான் ஜெயிப்பேன்னு. இந்த வாட்டி பியூட்டி என்னன்னா, நான் எந்த வாட்டியும் தோத்தது இல்லை, எப்போதுமே ஃபர்ஸ்ட் அடிப்பேன். இந்த வாட்டி என்னை கேட்டான் பாருங்க, அந்த 15 வயசு பையன் இந்த ஸ்கூல் மாணவன் 10வது படிக்கிறான், அவன் தான் என்னை வின் பண்ணான். அவன் ஃபர்ஸ்ட், நான் செகண்ட். அந்த குழந்தை என்ன கேட்டுது, அங்கிள் இந்த வாட்டியாவது எனக்கு விட்டு கொடுப்பீங்களா அப்படின்ச்சு. நான் ஏன்டா விட்டு கொடுக்கணும், நீ நல்லா ஓடு அப்படின்னு. அவன் ஓடி என்ன 8th லேப்ல 12 லேப் ஓடணும், 9th லேப்ல என்னை லீட் பண்ணி 12th லேப்ல ஹி ஃபினிஷ்ட் பிஃபோர் மீ. எனக்கு ரொம்ப எனக்கு என்னன்னா, சரி நம்ம ஏஜ்னா அவன் ஏஜ்னா, பட் அந்த பையன் வந்து அந்த கான்பிடன்ஸ். இந்த ஸ்கூல் பையன் நான் கேட்டேன், இங்கடா படிக்கிறேன், அங்கிள் திருவிகாஸ்கூல் அங்கிள் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்கூல் மாணவன் இல்ல, இந்த ஸ்கூல் பள்ளிக்கூட மாணவன் என்ன. ஏன்னா நான் வந்து ஒரு நேஷனல் ஓடினவன், இன்டர் யூனிவர்சிட்டி ஓடினவன், யூனிவர்சிட்டி ஜெயிச்சவன், அதெல்லாம் அந்த காலம். பட் இன்னைக்கு நான் டச்ல இருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு 10-12 கிலோமீட்டர் ஓடுறேன். ஏன்னா அவன் ஜெயிக்கிறான்னா தட் ஷோஸ் இட்ஸ் கிரேட். இந்த மாதிரி தான் நம்ம அன்னைக்கு உருவானோம். யாரோ வச்ச விளையாட்டு, யாரோ நடத்தினதுல போய் கலந்துக்கிட்டோம். அதுலதான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஜாயின் பண்ணேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. இதே மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் யாருக்கு உதவும், யாருக்கும் உதவும். சம்மே கெட் அப், சம்மே ரைஸ் டு அக்கேஷன். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி விழாக்கள் இதெல்லாம் வீண் போகாது. இதுல வர குழந்தைங்க இப்போ அவங்க 2வது 3வது ஜெனரேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. முழக்கம் பத்மாவதி இன்னைக்கு அவங்க ஒரு பட்டய கணக்கர், அவங்க டாக்டர் ஒரு மிகப்பெரிய லுமினரி. ஸோ இன்னைக்கு இதெல்லாம் உருவாங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு காலகட்டங்கள் நம்பிக்கையோட வரும். இந்த அரங்கங்கள்ல வந்தா நம்ம குழந்தைங்க நல்லா வரும். 3வது ஜெனரேஷனும் வருது, 4வது ஜெனரேஷனும் வரும். நம்ம இருப்போம், இருக்க மாட்டோம், தட்ஸ் செகண்ட். நம்ம இருந்த வரைக்கும் இந்த மாதிரி நல்லது செய்யணும். அதனால எனக்கு விடை கொடுக்க வேண்டும். இந்த திருக்குறள் போட்டிகளுக்கு ஐயாலாம் எல்லாரும் வராங்க. எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை மனதார நன்றியோடு தெரிவித்து தொடர்ந்து உதயா நடத்துவார். இன்னொன்னு, நல்ல உணவு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். தயவு செய்து அனைவரும் உணவருந்தி செல்ல வேண்டும் என்பதையும் பணிவுடன் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது என்னுடைய பணிவான வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. இது மக்கள் நாயகன்ட்ட நீங்க ஏதாவது வேணும்னா கேட்டுக்கலாம். ராஜா ராஜா இவர் தான் ராஜா. எல்லாத்துக்கும் நமக்கு உதவியா இருக்கவர், எல்லாத்துக்கும் செய்வார். இந்த 4/8/2024 என்னுடைய 77வது பிறந்தநாள். வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர் சூப்பர். சரி, அவர் தான் ட்ரெஷர். நீங்க அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் போட்டோ எடுப்பார். சார் பாச்சு இல்ல ஐயா, நீங்க கேமரா இல்ல 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 ஐயா ஐயா நீ கொடுங்க. இல்ல 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 அதுக்காக இல்லைங்க. இது இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம வந்து ₹1 ஒருத்தட்ட வாங்கினா கூட இட் இஸ் அக்கௌண்டபிள். அதுக்காக தான். இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில கொடுக்கறது தட் இஸ் டிஃபரெண்ட். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்ஸ் a lot for your gesture. இது வந்து தொடர்ந்து நல்ல முறையில செயல்பட சூப்பர். அடுத்து நம்ம கருணாநிதி நம்ம ஜேர்னலிசம் கருணாநிதி ஜூனியர் விகடன் கருணாநிதினு சொல்லுவோம். அவருடைய திருக்கரங்களா, அவருக்கும் பிறந்த நாள் இந்த மாதம் தான் 14ஆம் தேதி அவருக்கும் பிறந்த நாள். ஸோ அவரும் நமக்கு ஈந்திருக்கிறார். அவருக்கும் நம்மளுடைய மெத்த மகிழ்ச்சி. எவ்வளவு அவ்வளவுதானா? ஒரு வயசா சார்? See, ageless body and timeless mind is the right word. தீபக் சோப்ராவோட புக்கை எல்லாரும் கட்டாயமா படிச்சாகும். ஏஜ்லெஸ் பாடி அண்ட் டைம்லெஸ் மைண்ட். இந்த இதுக்கெல்லாம் ஸ்கின் தான் ரிங்கிள் ஆகலாம், மனசு ரிங்கிள். இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். யூத் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸோ அதனால வயசு கிடையாது நமக்கு. வயசு நம்ம உடம்புக்கு தான், எண்ணத்துக்கு கிடையவே கிடையாது. ஸோ என்று சொல்லி அடுத்து உதயா அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள்.
இதை எல்லாரும் நல்ல முறையில் நடத்தணும். அடுத்த முறையிலேருந்து நான் இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை கரெக்டாக செஞ்சிருவோம். இப்போ நல்லா தான் செய்ய போகிறோம். ஏன்னா என்னை விட அவர் சிறப்பாக செய்வார். வாழ்த்துக்கள். நம்முடைய நிகழ்ச்சியை இனிதே தொடங்குகின்றோம். வந்தாரை வாழ வைப்பது தமிழகம், அவர்களை வரவேற்பது நம் வழக்கம். இன்றைக்கு இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதற்காக நம்முடைய மக்கள் நாயகன் தமிழ் பெரியார் விருது பெற்ற திரு ஆர்.வி. ராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். திருக்குறள் நற்பணி சங்கத்தின் 99வது மாத கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இந்த அரங்கத்தை நடத்துகின்ற பெருமதிப்பிற்குரிய புலவர் வெங்கடேசன் ஐயா அவர்களை வருக வருக என பலத்த கரவொலியோடு வரவேற்கிறோம். அதே போன்று டாக்டர் மூவா மணிமொழிகளை வாசிக்க இருக்கின்ற வானிலை விஞ்ஞானி அன்பு சகோதரி டாக்டர் அமுதா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். மேடையில் வீட்டிலிருந்து இப்பொழுது அங்கே அமர்ந்திருக்கின்ற ஐயா செல்வராஜ் ஐயா அவர்களையும் பலத்த கரவொலியோடு வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். அவருடன் வந்திருக்கின்ற பொன்துரை ஐயா பொன்துரை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஒப்பீடு செய்து திருக்குறளே தமிழ் தென்றல் திருவிக்கா என்ற ஒப்பீடு செய்ய இருக்கின்ற பொறியாளர் திருமதி கயல்விழி அவர்களையும் வருக வருக என வரவேற்றுகிறோம். சிறப்பு பொழிவு ஆற்ற இருக்கின்ற குரல் தரும் வாழ்வியல் அறங்கள் என்கின்ற தலைப்பிலே சிறப்பு பொழிவு ஆற்ற வருகை புரிந்திருக்கின்ற அன்பு சகோதரர் குருசங்கர் கனகராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் இந்த அரங்கம் பெருமகிழ்வு கொள்கிறது. கவிதை வாசிக்க இருக்கின்ற பாச்சலூரார் கவிதையை வாசிக்க இருக்கின்ற முனைவர் உதயா அவர்களையும், அன்பிற்குரிய தொழில்நுட்ப மாமணி வசீகரன் அவர்களையும், ஜோதிமணி ஐயா அவர்களையும், மீண்டும் குருசங்கர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதே போன்று இந்த அரங்கத்தின் நாயகனாக, இந்த மன்றத்தின் நாயகனாக நம்மை எல்லாம் வழிநடத்தி செல்கின்ற நமது அரங்கங்களின் பேரரசர் டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா தாமோதரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இப்பொழுது இந்த அரங்கத்தை தொடர்ந்து நடத்த இருக்கின்ற முனைவர் அன்பிற்குரிய சகோதரர் கவிஞர் உதயகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த மன்ற கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள நமது போகன்வில்லா காப்பாளர் சேதுரங்கன் ஐயா அவர்களையும், நமது விகடன் கருணாநிதி அண்ணன் அவர்களையும், தலைமை ஆசிரியர் மோகன சுந்தரம் ஐயா அவர்களையும், நமது காளிதாஸ் ஐயா அவர்களையும், முத்துப்பாண்டி ஐயா அவர்களையும், மற்றும் நமது ரங்கநாதன் ஐயா அவர்களையும், பாடகர் விஜயகுமார் அவர்களையும், 3 தலைமுறைகளாக அரங்கத்திற்காக பணி செய்து கொண்டிருக்கின்ற நமது முழக்கம் பத்மாவதியார் அவர்களையும், அவருடைய அன்பு மகள் ஸ்ரீவித்யா பேத்திகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் இந்த அரங்கம் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற ஸ்ரீவித்யா அவர்களையும் வருக வருக என வரவேற்று, தொடர்ந்து வருகை தந்து சிறப்பிக்க இருக்கிற அனைவரையும் வருக வருக என வரவேற்று, எனக்கு வரவேற்புரை ஆற்ற வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, நமது சேவை செம்மல் அழகர்சாமி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த வாய்ப்பை நல்கிய நமது நெறியாளர் தாமோதரன் ஐயா அவர்களுக்கு எனது நன்றி என்றுமே உரித்தாகிறது. முதல்லலாம் இந்த மூவா மணிமொழிகள் படிக்கணும்னா என்ன படிக்கணும்னு எனக்கு தெரியாது. முதல்ல எல்லாருமே சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இப்ப எந்த முறையில நான் எடுத்திருக்கேன்னா, ஏதாவது ஒரு புதினம் மூவா அவர்கள் படைத்த புதினத்தை படித்து அதிலே நமக்கு என்ன ஒரு அட்ராக்டிவா இருக்குன்னு பார்த்து அந்த மாதிரி தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இன்றைக்கு நான் எடுத்த புதினம் 3 நாடகங்கள் அப்படின்ற புத்தகம். இதை மூவா அவர்கள் 1960 எழுதியிருக்கிறார். அப்போது இந்த புத்தகத்தின் பிரைஸ் ₹1.50. இது என்னன்னா 3 நாடகங்கள். இளங்கோ அப்படின்ற ஒரு முதல் நாடகம், 2வது திலக்கவதியார் என்கின்ற நாடகம், 3வது வீண் கனவு. இந்த பின்னணி என்னன்னா, இளங்கோ அடிகள் அந்த நாடகத்தை சிலப்பதிகாரம் எழுதியவர் இளங்கோ அடிகள். கிபி 3ஆம் நூற்றாண்டிலே இது இயற்றப்பட்டது. இதுல இளங்கோ அவர்கள் கூறுவது போல சில உரையாடல்கள் அந்த நாடகத்திலே இருக்கு.
அதிலே மூவா அவர்கள் தனது கற்பனை வளத்தை உபயோகித்து சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நம்ம இப்ப சொல்ல போறேன். இரண்டாவது நாடகம் திலக்கவதியார். இது சேக்கிழாரின் காவியத்தை ஒட்டி அமைந்தது, 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. மூன்றாவது வீண் கனவு, கிபி 11ஆம் நூற்றாண்டில் ஆண்ட சோழவேந்தன் ராசேந்திரனின் வாழ்வில் ஏற்பட்ட சில நிகழ்ச்சிகளை மையமாக எடுத்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு கற்பனை உரையாடல். அடிப்படையில இதெல்லாம் இந்த 3 நாடகங்களையும் படித்ததிலே எனக்கு என்ன கருத்தை மூவா அவர்கள் மையமா வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா துறவு. அது ஃபுல்லா நம்ம எல்லாருமே அதை படிச்சோம்னா நமக்கு உண்மையிலேயே ரொம்ப பயனளிக்கிறதா இருக்கும். துறவு என்ற ஒரு கருத்தை மையமாக வைத்து அவர் இதை எழுதியிருக்காரு. இதுல என்னன்னா, இளங்கோவடிகள் ஒரு துறவியா மற்ற துறவிகளோடு இருக்காரு. அவருடைய குழுவை சார்ந்த ஒரு துறவி இந்த மாதிரி ஐந்தவித்தான் அடிகள் அப்படின்ற ஒருத்தர் உங்களை பத்தி புறம் பேசிட்டு இருக்காரு, நீங்கள் செய்வதையெல்லாம் தவறு என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படின்னு இவர்கிட்ட சொல்றாரு. அதாவது நீங்க இளங்கோவடிகள் துறவியா இருந்தாலும் நீங்க இல்லறத்தை போற்றுகிறீர்கள். இவர் சமண சமயத்தை சார்ந்தவரா இருந்தாலும் நீங்க எல்லா சமயத்தையும் போற்றுகிற மாதிரி நீங்கள் பேசுகிறீர்கள். சிலப்பதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது, இதை தவறு என்று ஐந்தவித்தான் அடிகள் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு இளங்கோவடிகள் கிட்ட இவர் சொல்றார். மற்றொரு துறவி. இந்த பேரையும் நீங்க படிச்சீங்கன்னா, இந்த பேர் எல்லாமே நம்ம மூவாவோட புதினங்களை படைப்புகளை பார்க்கும்போது பெயர்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். இது ஐந்தவித்தான் அடிகள் அப்படின்றது ஐம்புலன்களையும் அடக்கி அந்த ஒழுக்க நெறியில போறவங்க புறம் பேசுவார்களா அப்படின்னு சிந்திக்க வைக்கிறார் மூவா அவர்கள். இளங்கோ அதற்கு பதில் என்ன சொல்றார் அப்படின்னா, குறை காண்பதும் குறை கூறுவதும் மனதின் இயல்பு. அவர்களை வெறுக்க வேண்டாம், எதிர்க்கவும் வேண்டாம். நாளடைவில் திருந்துவார்கள், வாழா விடுக. எதிர்த்தாலும் வெறுத்தாலும் அவர்கள் திருந்துவதற்கு இடையூறு ஆகும், நம் முன்னேற்றத்திற்கு தடையாகும். எதிர்த்து செல்வது எப்போதும் எளிமை, இயைந்து செல்வதே அருமை. இங்கதான் அவர் சொல்றாரு முடிக்கும் போது, செயற்கரிய செய்ய பழகு. இது அவர் குறள்ல இருந்து அப்படியே எடுத்திருக்காரு. செயற்கரிய செய்ய பழகு. குறள் நான் அதனாலதான் முதல்ல ஐயார்கள் குறள் சொன்ன போது இதை எடுத்து சொன்னேன். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இது ஒரு குறள். அதே மாதிரி இந்த ஐந்தவித்தான் அடிகள்ன்ற பேரை ஏன் வைக்கணும்னு தோணி இருக்கும் மூவா அவர்களுக்கு. 2 குறட்பாக்கள் எனக்கு நான் படிச்சதுல இருந்து குறள்ல வந்திருக்கு. ஒன்று ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி, அது ஒரு குறள். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார், இந்த 2 குறள். மூவாவின் படைப்புல இந்த பெயரும் ஒரு வித்தியாசமான படைப்பு. அது முதல் பொன்மொழி. 2வது மணிமொழியாக நான் எடுத்துக்கொண்டது அந்த திலக்கவதியார் அப்படின்ற நாடகத்திலிருந்து. திலக்கவதியார் நமக்கு தெரியும், மருள் நீக்கியார் என்ற பெயர் கொண்ட அப்பர் என்கின்ற திருநாவுக்கரசருடைய தமக்கையார் திலக்கவதியார். அதுல அந்த ஊர் திருவாமூர் அப்படின்ற ஊர்ல தான் இவங்க நிறைய அறப்பணிகள் செய்கிறார்கள். திலக்கவதியார் மருள் நீக்கியாருடைய தாய் தந்தையரும் கூட நிறைய அறப்பணிகள் செய்தவர்கள். அவங்க குடும்பத்துல பல துன்பங்கள் வந்தாலும் அவர்கள் செய்த அறப்பணிகளை அவர்கள் என்றுமே நிறுத்தியதில்லை. நிறைய குளங்கள் வெட்டுதல், மலர் சோலைகள் வளர்த்தல், உணவு தருதல், இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர்களை பற்றி ஒரு பொது ஜனம் பேசுவது போல அந்த உரையாடல் நடக்கிறது. இந்த குடும்பத்துக்கு பல துன்பங்கள் வந்தாலுமே பாருங்க இவங்க எவ்வளவு விடாமுயற்சியோட அறப்பணிகள் செய்யறாங்க அப்படின்னு ஒரு பொதுஜனம் சொல்றாரு. அதற்கு பதிலாக அந்த இன்னொரு பொதுஜனம் சொல்றது மூவா அவர்களின் கற்பனை வளம். அவர் என்ன சொல்றாரு, புகழனார் குடும்பத்திற்கு நாளுக்கு நாள் புகழ் ஒளிவிட்டு வளர்கிறது. எப்படி நெருப்பில் செத்தை விழுந்தால் ஒரு நொடியில் எரிந்து சாம்பலாகும், அந்த நெருப்பில் பொன்னை இட்டால்
திருவள்ளுவர் சொன்னது போல அப்படின்னே மூவா அவர்கள் சொல்றார். திருவள்ளுவர் சொன்னது போல சுட சுட ஒளி வீசும், மேன்மேலும் ஒளி மிகும் அப்படின்னு சொல்லிட்டு, மருள் நீக்கியார் வந்து அவரும் வேறு ஒரு சமய நெறியை சார்ந்து போய் பாடலிபுரம் சென்றதை பத்தி சொல்லும் போது, உத்தமர்கள் எங்கே போனாலும் யாருடன் பழகினாலும் கெடமாட்டார்கள், மாணிக்கம் எங்கே போனாலும் தன் ஒளியை வீசிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு மருள் நீக்கியாரை குறித்து அந்த பொது ஜனம் சொல்றார். அந்த குறள் என்ன அப்படின்னா, குறள் எண் 267, சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும், துன்பம் சுடச்சுட நோக்கின்பவர்க்கு அப்படின்ற ஒரு குறள் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு அந்த ஒரு உரையாடலிலே மூவா பயன்படுத்துகிறார். இது வந்து பொன்மொழிகள் 2ஆக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த 3 நாடகங்கள்ன்ற புத்தகத்துல 3வது நாடகம் வீண் கனவு என்ற தலைப்பிலே இருக்கின்ற ஒரு நாடகம். அது எதை பற்றியது அப்படின்னா, சோழவேந்தன் 1ஆம் ராஜேந்திரன், போரிடுதல் தானே ஒரு மன்னனுக்கு அடையாளம் அப்படின்னு நம்ம ஏற்படுத்தி இருக்கோம். ஆனா இவர் போர் புரிந்து நிறைய நாடுகளை அக்வயர் பண்ணி அவருக்கு வந்து ஒரு சலிப்பு வந்துருச்சு. இந்த சலிப்பு வந்த காலகட்டத்திலே நடந்த உரையாடலாக இந்த உரையாடலை அமைத்திருக்கிறார் மூவா அவர்கள். போர் புரிதல், போர் வெறி, போரினால் ஏற்படும் அவலங்கள், உயிர் இழப்பு குறித்து மனம் வெதும்பி எல்லா நாடுகளும் நட்புறவோடு வாழ வேண்டும் என்று ராஜேந்திரன் அவர்கள் கூறுகிறார். இது ராஜேந்திரன் சொல்வதாக, சோழ மன்னன், நான் நாட்டை ஆள பிறந்தவன், இந்த நாடு என் நாடு என்று நான் பெருமைப்படலாம், எனக்கு உரிமை உண்டு. ஆனால் பிறர் நாட்டை பற்றி ஏன் குறைவாக எண்ண வேண்டும்? உன் வீட்டில் நீர் வாழ்கிறீர், ஆனால் பக்கத்து வீட்டை பாழ்படுத்த உமக்கு உரிமை உண்டா? பக்கத்து வீட்டை வீட்டோடு சேர்த்து கொள்ள உரிமை உண்டா? பக்கத்து வீட்டாரை பழிக்கவோ அடக்கவோ உரிமை உண்டா? வீட்டிற்கு ஒரு நீதி, நாட்டிற்கு ஒரு நீதியா அப்படின்னு கேட்டுட்டு, நாட்டை ஆள கிடைத்த வாய்ப்பு மற்ற நாட்டை அழிக்க கிடைத்த வாய்ப்பு ஆகாது அப்படின்னு சோழ மன்னன் ராஜேந்திரனை கூறுகிறான். பின்னர் மூவா அவர்களின் கற்பனை இங்கே பார்த்தீங்கன்னா, சோழன் சொல்வது போல திருவள்ளுவர் பிறர் மனை கயவாமை என்று அறத்துப்பாலில் எழுதியிருக்கிறார், பிறர் மண் நயவாமை என்று பொருட்பாலில் எழுதவில்லையே என்றுதான் வருந்துகிறேன் அப்படின்னு ராஜேந்திர சோழன் சொல்கிறான். கடைசியில் அவர் சொல்றாரு, காலம் வரும்போதுதான் உண்மையை உணர முடியும், என் வாழ்வின் முடிவில் தான் நான் உணர்ந்தேன். அதாவது போரில்லாத ஒரு நட்புறவோடு வாழும் உலகம் சிறந்த உலகம் அப்படின்றத நான் உணர்ந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்றைக்கும் இதை நான் படிக்கும்போது எனக்கு இமீடியட்டா அந்த நரேந்திர மோடி அவர்கள் உக்ரைன் போனப்ப, உக்ரைன் அதிபர் வந்து போர் நடக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம நிறைய மெடிசினல் சப்போர்ட்லாம் பண்றோம் இல்லையா, மோடி கிட்ட கண் கலங்கினார் அப்படின்னு நியூஸ்ல சொன்னாங்க. எந்த நாடா இருந்தாலுமே போரினால் வரும் அழிவுகள் மிகுதியா இருக்கும். அப்ப நடந்ததையும் இப்ப இத்தனை வருடங்கள் கழித்து இன்று நமது நாட்டில், நமது நாடுனா நமது உலகத்தில் நடக்கின்ற இந்த விஷயத்தையும் பார்த்தோம்னா, காலத்தால் அழியாத சில கருத்துக்கள் நமது மனதை எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில நம்மள அசைச்சிருது. ஸோ அதனாலேயே நான் இந்த 3 பேராகிராஃப்ஸை மூவாவின் மணிமொழிகளாக இங்கே பதிவிட விரும்பி உங்கள் முன் வைத்தேன். அமைதியாக கேட்டுக்கொண்டதற்கு மிகவும் தலைவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள். திரும்ப எனக்கு இந்த வாய்ப்பு, போன வருஷம் இதே போல திருக்குறளாய் தமிழ் தென்றல் திருவிக்கா அதையும் நான் வாசிச்சேன். இந்த தடவையும் நான் பார்த்தேன், மெசேஜ் போட்டதுக்கு அப்புறம் யாருமே வந்து இதை பேசல. எனக்கு தான் இந்த வாய்ப்பும் திரும்ப எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சுதான் நான் உடனே வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் இந்த 2 தடவை இவரை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதே நான் வந்து பெரிய பேரா கருதுறேன். அவருக்கான நிறைய விஷயங்கள் நான் தேடும் போதுதான்
எவ்வளோ பெரிய மனிதர்கள்லாம் நம்ம கூட இருந்திருக்காங்க, அவங்க எவ்வளோ பெரிய நூல்கள்லாம் நமக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு. முதல்ல அவரோட பொன்மொழிகள்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். கடமை நமது ஆனால் பெரிது, பெரியதையே நினைப்பது உரிமை, நினைவு மனத்தின் பயிற்சி, மனப்பயிற்சி தான் ஒழுங்கு, ஒழுங்குதான் வாழ்வின் உண்மை, உண்மைதான் உலகிற்கு ஒளி. இதே போல திருவிக்காவை பத்தி மூவா அவர்களோட சிறிய கருத்து, அதையும் நான் பதிவிட்டுறேன். வெள்ளாடை சூழ்ந்த மெல்லிய உடலும், புலமை பொலிவு பெற்ற அழகிய முகமும், அருள் பெருகும் கூறிய விழியும் பெற்ற வானம் பாடியவர், தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் வானம் பாடி, சமரச வானம் கண்டு கழிக்கும் வானம் பாடி, தமிழகம் தலைக்க உலகம் உய்ய பொதுமை மலை பொழியுமாறு வாழ்த்து பாடும் வானம் பாடி என்று அவரை புகழ்ந்து பாடியுள்ளார். மூவா அவர்களும் கல்கி அவர்களும் திருவிக்கா அவர்களோட வாரிசுகள்னே குறிப்பிடுவாங்க. அவர் அவங்கள புகழ்ந்து பாடின ஒரு இது படிச்சோடனே எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்க வானம் பாடின்னு சொல்றாங்க. இந்த இது எல்லாமே அவருக்கு சூட்டபிளா இருந்துச்சு. அதனால இந்த கவிதையை எடுத்துக்கிட்டேன். அடுத்து திருக்குறளோட ஒப்பிட்டு பார்க்கறதை தாண்டி அவர் எப்படி திருக்குறளா இருந்தாருங்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்டது முதல் குறள். அந்த குறள் குறள் எண் 441, அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். இந்த குறளாவே இருந்தவர் திருவிக்கா அவர்கள். எப்படின்னா, இளமை காலத்துல அவர் கல்வி பயின்றும் போது இளமை கல்வி எல்லாமே அவங்க தந்தையார் பாம்பன் குமரகுருதாசர், சத்தியமூர்த்தி நாயனார், அதே போல கதிர்வேர் பிள்ளை எப்படிங்கிற எல்லா அறிஞர்கள் இருந்தும் அவரோட நாலேஜ் எல்லாத்தையுமே அவர் வாங்கிக்கிட்டாரு. அதே போல நிறைய இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்று 416 குறள் கேட்ட மாதிரி சிறு வயதிலிருந்தே மகாபாரதம், ராமாயணம், அதே போல கிறிஸ்துவ நூல்கள் தேவை அந்த சொற்பொழிவுகள், அதே போல இஸ்லாமிய மத கருத்துக்கள் எல்லாமே அவருக்கு அப்துல் கரீம்ங்கிற ஒருத்தர் அவங்க நடத்தின அந்த பாடத்தை வச்சுதான் அவர் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாங்க. பிரம்மஞான சபை, அன்னிபேசன் அம்மையார் மேல அவர் மிகுந்த பற்று இருந்ததுனால அதோட தத்துவங்களையும் அவர் கத்துக்கிட்டாரு. ஆதிசங்கரோட வேதாந்தங்கள் எல்லாமே இந்த மாதிரி அவர் அந்த 441வது குறள், அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்தேனி கொள்ளல், அந்த குறளுக்கு ஏற்ப எல்லா அறிவுடையோர்கிட்ட இருந்தும் அவரோட நட்பை பெரிய அளவில் அவர் பாதுகாத்து அதை பின்பற்றி அவங்க வழியில தான் அவர் நடந்தாரு. அதே போல கல்விங்கிற அதிகாரத்துல 399வது குறள், தாம் இன்புறுவது உலகின்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தவர். இந்த குறளுக்கு திருவிக்காவை மட்டுமே சொல்லலாம். நான் அவரோட அந்த வரலாறுகள், அவர் வாழ்க்கை குறிப்புகளை படிக்கும் போது அவங்க எப்படின்னா, எனக்கு இந்த கல்வி எவ்வளவு இன்பத்தை கொடுத்துச்சோ அதே போல இந்த உலகத்துக்கும் அந்த இன்பத்தை கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சு எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கிறது திருவிக்கா அவர் எழுதின நூட்கள், அவர் பெண்ணின் பெருமையில எல்லாம் அவங்க பேசியிருந்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அவரோட கல்வி நமக்கெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு நல்லது பயக்கணும்னு அவர் எவ்வளவு ஆசைப்பட்டிருக்காருங்கிற குறளுக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்தவர். அந்த குறள் அவருக்காகவேங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்து 981வது குறள், கடனென்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு. திருவிக்கா அவர்கள் மட்டும்தான் தனக்கு என்னென்ன கடமை இருக்கு, அந்த கடமையை எப்படியெல்லாம் அதை செய்யலாங்கிறத முன்னெடுத்து அதுல எந்த ஒரு பின்னடைவும் இல்லாம அதை நல்லபடியா செஞ்சு முடிச்சாரு. அவரோட என்னென்ன பணிகள் அவர் மேற்கொண்டாரு, தொழிலாளர் இயக்கமாகட்டும், பெண்களுக்காக போராட்டமாகட்டும், எல்லா விதத்திலையும் பத்திரிகையில இருந்தது, எல்லா இடத்துலயுமே அவரோட மேற்கொண்ட பணிகள் அவரோட சான்றாண்மைக்கு பெரிய எடுத்துக்காட்டா இருந்துச்சு. அதற்கு தான் இந்த குறள், கடனென்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு. 981வது குறள். அதற்கு அடுத்த போல் 661வது குறள், வினைத்திற்பம் என்பதொருவன் மனத்திற்பம், மற்றைய எல்லாம் பிற. இது என்னன்னா, ஒரு செயல் நம்ம செய்யறோம்னா அந்த செயல்ல நமக்கு மன உறுதி இருந்துருச்சுன்னா நம்ம அந்த செயலை செய்யறதுக்கு அந்த மன உறுதியே நம்ம எங்க போய் சேர்க்கணுங்கிறத சேர்த்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூறிய மன உறுதி இருந்தது திருவிக்கா அவர்கள்ட்ட இருந்துச்சு. அவர் அதனாலதான் தேசபக்தன், அந்த தேசபக்தன் நவசக்தி அந்த இதழ்கள் நடத்தும் போது அவர் எழுதிய எழுத்துக்கள் மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உணர்வை கொடுத்துச்சு. அதே போல தமிழ் பற்று எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு காரணம் அவர்கிட்ட இருந்த மன உறுதி தான். அந்த மன உறுதி தான் மக்களுக்கும் போய் சேர்ந்துச்சுங்கிறது அந்த ஒரு குறள் அவர் சான்றாவே இருந்தாரு.
அதே போல அவங்க வந்து திருவிக்கா அவங்க வந்து உழைப்பவர்களை வந்து மனசுல கொண்டுதான் யாருமே அதை முன்னெடுக்கல. உழைப்பவர்களுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் அவங்க பெரிய அளவுல அந்த தொழிலாளர் இயக்கத்தை வந்து 1918 கொண்டு வந்தாங்க. அதுக்காகவே அதுல அந்த தொழிலாளர் இயக்கத்தை கொண்டு வர்றது முக்கியம் இல்ல, அதை அதுக்கடுத்து எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்காக ஒரு சான்றான ஒரு குறள் 517. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அவங்க வந்து அந்த இயக்கத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இயக்கத்துல சிறந்த சான்றோர்கள் யார் யார் இருக்காங்கன்னு தேர்ந்தெடுத்து அவங்கள அந்த தொழிற்சங்கத்தை ஈடுபடுத்தி அந்த பணிகள் எல்லாத்தையும் அந்த சான்றோர்களை வச்சுதான் அவர் செஞ்சாரு. எப்பவுமே அந்த குறளுக்கு ஏத்த மாதிரி அவருக்கு அதை படிச்சு தெரிஞ்சதுனாலதான் அந்தந்த பணிகளை யார் யார்கிட்ட கொடுக்கணுங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சது. அதுக்கு அடுத்த போல திருவிக்கா அவர்களோட சொல்வன்மை, அவங்கள பத்தி சொல்லணும்னா அந்த அதிகாரம் ஃபுல்லாவே அவங்களுக்கு தான் சொல்லலாம். அதுல நான் எடுத்துக்கொண்ட குறள்கள்னு சொன்னோம்னா 643வது குறள், கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேப்ப மொழிவதாம் சொல். அதே போல விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறைந்தினது சொல்லுதல் வல்லார் பெரின். இதே போல நிறைய குறள்கள் அதுல இருக்கு. சொல்வன்மைங்கிற அதிகாரத்துல நான் சொன்ன அந்த 645வது குறள்ல சொல்லியிருப்பாங்க. அதே போல 647வது குறள்லயும் சொல்லியிருப்பாங்க. ஒரு சொல்ல நம்ம சொன்னோம்னா இன்னொருத்தர் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த செயலை நம்ம செஞ்சா அடுத்தவங்க செய்ய முடியாத அளவுக்குன்னு செய்யற எல்லா தகுதியும் திருவிக்கா அவங்களுக்கு இருந்தது. அந்த சொல்வன்மை அதிகாரம் எல்லாமே அவரோட மேடை பேச்சுக்கு பெரிய சான்றாவும் இருந்தது. அவரோட மேடை பேச்சு வந்து கேட்கிறவங்க பிடிக்கிறபடியாவும் இருந்துச்சு. அவங்க மனசுல பதிகிற அளவுக்குமே அவர் நல்ல வகையில் அவரோட மேடை பேச்சு இருந்தது. அவரோட மேடை பேச்சுக்கே அவரோட சொற்பொழிவுகள்னு ஒரு புக்கு கூட வந்தது. நான் இதுக்காக தேடும் போதுதான் நிறைய கிடைச்சது. அவரோட சொற்பொழிவுகளை ஒரு புத்தகமாவே போட்டிருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய பயிற்சி அவருக்கு இருந்திருந்தது, எவ்வளவு பெரிய பற்று அவருக்கு இருந்திருந்ததுங்கிறது அதுல இருந்து எனக்கு தெரிஞ்சது. அதுக்கடுத்து அவரோட இல்வாழ்க்கை பத்தி பார்க்கும்போது, இல்வாழ்க்கையில அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் போன தடவை பேசும்போதே சொல்லியிருந்தேன். அவர் வந்து அவர் சொல்லுவாரு, யதார்த்தமா அவர் பேசின அந்த வாழ்க்கை குறிப்பிலே சொல்லியிருப்பாரு, நான் திருக்குறள் நிறைய படிச்சுவேன், ஆனா வந்து எனக்கு ஒரு முன்கோபம் இருக்கு, பிடிவாத குணம் இருக்கு. இந்த குணம்லாம் வந்து நான் திருக்குறள் படிச்சதுனால என்கிட்ட இருந்து போயிடல. என்னோட ஒய்ஃப் வந்து அவங்களாலதான் இந்த குணங்கள்லாம் என்கிட்ட போனது. அவங்கதான் எனக்கு திருக்குறளாவே அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து அவங்க பெண்ணின் பெருமை, இந்த பெண்ணின் பெருமை, திருக்குறளோட விரிவுரை இதெல்லாம் எழுதுறதுக்கு காரணமே என்னோட இந்த இல்வாழ்க்கையிலோட அனுபவம் தான் இந்த நூட்களுக்கெல்லாம் எனக்கு பெரிய அடித்தளமா இருந்துச்சுங்கிறதையும் அதுல அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதே போல அடுத்த குறள் வந்து 245, அல்லல் அருளல்வார்க்கு இல்லை வழி வழங்கு மல்லன்மான் ஞாலம் கரி. ஒருத்தரோட வாழ்க்கையில அறிவு வந்து படிப்படியே வளர்ந்து எல்லா உயிரும் வந்து பொது அந்த மாதிரி எண்ணம் தோன்றி பிற உயிரும் என் உயிரே அப்படிங்கிற உணர்வு வந்து பொங்க நம்ம எப்ப ஒரு தொண்டு செய்யறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் எப்பவுமே வந்து சிறப்பு கிடைக்குங்கிறத சொல்ற மாதிரி திருவிக்கா அந்த குறளாவே வாழ்ந்திருக்காரு. அடுத்தாப்புல 625வது குறள், அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கன் படும். அவருக்கு இல்வாழ்க்கையாகட்டும் மற்ற போராட்டங்கள் ஆகட்டும் நிறைய துன்பங்கள் அவர் சந்திச்சாரு. ஆனா அந்த துன்பங்களே துன்பப்படுற அளவுக்கு நிறைய விஷயம் வந்து அவருக்கு நல்லதாகவும் அமைஞ்சது. அதுக்குதான் இந்த குறள், அவருக்காகவே இதை சொல்லலாம். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கன் படும். அந்த துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கிறவர் திருவிக்கா அவர் தான் அப்படிங்கிறதுக்கு இந்த 625வது குறள் சான்று. அதே போல 613வது குறள், தாளாண்மை என்றும் தகைமைக்கண் தங்கீற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. பிறருக்கு உதவி செய்யணுங்கிற மிகப்பெரிய பண்பு வந்து விடாமுயற்சியுடன் யார் ஒருத்தர் செய்யறாங்களோ அவங்க கிட்டதான் வந்து அந்த வெற்றியும் இருக்கும், அந்த சிறப்பும் எப்பவும் இருக்குங்கிறது இந்த குறளோட பொருள். அதே போல விடாமுயற்சியோட எந்த ஒரு செயல் எடுத்தாலும் செய்யறது வந்து திருவிக்கா அவர்கள் தான். அவர் வந்து வெறுமனே சின்ன ஒரு இதுல இருந்துடல, அவங்க வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு நல்ல பள்ளியில பாடம் நடத்தின ஆசிரியரா இருந்தாங்க, பதிப்பாசிரியரா இருந்தாங்க, உரையாசிரியரா இருந்தாங்க, இதழாசிரியரா இருந்தாங்க, சமய அரசியல் உண்மையை பரப்பியவரா இருந்திருக்காங்க, செந்தமிழ் பேச்சாளர் அவர், பொருள் செறிந்த எழுத்தாளர், இளைஞர்களுக்கு எல்லாம் வழிகாட்டி, தொழிலாளர்களின் உற்ற நண்பராகவும் இருந்தாங்க. எல்லாரும் எல்லாம் பிடிக்கிற வண்ணமும் நல்ல எளிமையோடும் இனிமையோடும் அதே போல உண்மையோடும் நேர்மையோடும் அவரோட வாழ்வின் குறிக்கோளாகவே வாழ்ந்தவர் திருவிக்கா அவர்கள் தான். அவருக்கு அடுத்தபடியா சொல்ற குறள் வந்து 391, கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக.
அதே இந்த குறள் நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிடலாம், ஆனா அதே போல எல்லாரும் பின்பற்றி நடக்கிறோமான்னு தெரியாது. ஆனா அதை பின்பற்றி நடந்தவர் திருவிக அவங்க மட்டும்தான். அவங்க நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க, உரைநடை, செய்யுள், அதே போல சமய கருத்துக்கள் வச்சிருக்க நிறைய நூல்கள் எழுதியிருக்கலாம். நம்மளாம் ஏன் படிக்கணும் அப்படின்னு தோணலாம். இப்ப மேம் வந்து அந்த அந்த புக்கு 3 அந்த நாடகம் படிச்சேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி புக்கே எனக்கு தெரியாது, மேம் சொல்லிதான் எனக்கு தெரியுது. இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்த சான்றோர்கள் ஏன் அதை படிக்கணும், அவங்க எழுதியிருக்காங்க படிக்கணுங்கிறதுனா நமக்கு நம்ம சான்றோர்கள் இவ்வளவும் எழுதியிருக்காங்க, அந்த கருத்துக்குள்ள நம்மளை எடுத்துக்கிட்டா மட்டும்தான் முன்னாடி என்ன நடந்துச்சு, இனிமே என்ன நம்ம பண்ணலாங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அதை வந்து திருவிக அவர்களோட இதுல தெளிவா கொடுத்திருக்காங்க. உங்க வாழ்க்கை குறிப்புல இதுதான் செய்வேன் இதுதான் செய்யலன்னு இல்லை, என்ன நடந்ததோ எல்லாத்தையுமே அவங்க கொடுத்திருக்காங்க. அதை நம்ம எடுத்துக்கிட்டா நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். பாவல்லையர் பெருஞ்சித்திரனார் வாழ்த்தி பாடின பாட்டு வந்து திருவிக என்னும் பெயரிலே திருவிருக்கும், தமிழ் இருக்கும், இனம் இருக்கும், திருவிக என்னும் பெயரிலே திருவாரூர் பெயர் இருக்கும், இந்த நாட்டில் திருவிக என்னும் பெயரால் தொழிலாளர் இயக்கங்கள் செறிவுற்றோங்கும், திருவிக என்னும் பெயரால் பொதுமையம் சீர்திருத்தம் திகழும் இங்கே அப்படின்னு ரொம்ப பாராட்டி பேசியிருக்காங்க. அவரை பத்தி எல்லா குறளுமே ஒப்பீடு பேச முடியும், நேரம் கருதி நான் கொஞ்சம் தான் இந்த ஒப்பீடுக்காக குறள் எடுத்துக்கிட்டேன். எப்பவும் அவங்க இருந்ததுனால சின்ன கருத்து என்னன்னா, நம்ம எப்பவுமே படிக்கணும், கத்துக்கிட்டே இருக்கணும். அதே கத்துக்கிட்டு இருந்ததோட நம்ம அடுத்து வந்து நம்மளால மத்தவங்களுக்கு என்ன செய்ய முடியுங்கிற ஒரு முயற்சியோடையும் நம்ம இருந்தோம்னா எப்பவுமே வந்து எல்லாரும் நல்லா இருக்கலாம். இவ்வளவு பெரிய சான்றோர்கள், அவருக்கு நாளைக்கு பிறந்த நாள், அவரை பத்தி திரும்பவும் எனக்கு பேச வாய்ப்பளித்ததுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மாலை வேளையில் ஒரு தமிழ் இலக்கிய மன்றத்திற்காக கூடியிருக்கும் அத்துணை உறவுகளுக்கும், தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும், பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடிய நம்முடைய உறவுகளுக்கும், நம்முடைய வானிலை ஆராய்ச்சி விஞ்ஞானி அமுதா மேடம் அவர்களுக்கும், இந்த அரங்கத்தை சீரும் சிறப்புமாக தன்னுடைய தெல்லிய குரலால் நடத்தி கொண்டிருக்கும் எனது பாசமிகு தம்பி உதயா அவர்களுக்கும், நம்மை வழிநடத்தி சென்று இருக்கும் நம்முடைய மேதகு டாக்டர் தாமோதரன் ஐயா அவர்களுக்கும் எனது இனிய நேர வணக்கம். கவிதை வாசிப்பு என்பது இந்த அரங்கத்தின் ஒரு மணிமகுடமாக இருக்கும் இந்த வேளையில் இதற்கு முன்பு வாசித்த நம்முடைய தம்பி உதயா அவர்கள் அற்புதமான ஒரு கவிதை வாசித்து சென்றிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து நான் வாசிக்கும் கவிதை கவிதையா என்பது எனக்கு தெரியவில்லை. இது வீரத்தை பற்றி எழுதியிருக்கேன். கழல் என்பது வந்து என்னன்னு எனக்கு இந்த குறள் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இருந்தாலும் நான் அந்த வீரத்தை முன்னெடுத்து இந்த கவிதையை பண்ணியிருக்கேன். திருக்குறள் 777. சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கழல் யாப்பு காரிகை நீர்த்து அப்படி என்பது இந்த அற்புதமான ஒரு திருக்குறள். இதுல வீரத்தை முன்னெடுத்து இந்த குறள் ஐயன் வள்ளுவர் படைத்திருப்பதாக நான் கருதி அதற்காக வீரத்தை மேற்கோள் காட்டிதான் இந்த கவிதையை வாசிக்க போறேன். வீரம் சொரிந்த மண்ணில் என்னை விதைத்த இறைவன் உன்னை இங்கு அனுப்பி தொன்னை வழியும் தேனாய் மூவா அரங்க திண்ணையில் அமர்ந்து கவி வாசிக்க வீரக்கடல் போன்ற எண்ணெய் வீழக்கடல் போன்ற எண்ணெய் தென்னை இளம் காற்றாய் தழுவி என் வீரத்தை வம்பிழுக்கலாமா? சிங்க தமிழினமே சொல்கிறேன் கேள், சிங்க தமிழினமே சொல்கிறேன் கேள். வள்ளுவன் ஆங்கிய விதைத்திட்ட குறள் 777 வீரனின் அடையாளம் பற்றிய எனது கவிதை. வீரனுக்கு அழகு சேர்ப்பது விதவிதமான அடையாளங்கள், ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல. தன் இணை நீங்கிய சீற்றத்தில் எதிர்பட்ட வீரனை வேங்கையது கண்ட மாத்திரத்தில் நெஞ்சை பிளக்க பாய்ந்த போது கொஞ்சம் கூட தயங்காமல் கோபம் கொண்ட வேங்கையை தன் கொடு அருவாள் வீச்சு ஒன்றில் வெட்டி சாய்த்த கனபொழுதில் வீரன் நெஞ்சில் பாய்ந்த வேங்கையின் நெகக்கீரல் அவன் மார்பில் வந்து ஓய்ந்ததே. வெட்டி சாய்த்த கனப்பொழுதில் வீரன் நெஞ்சில் பாய்ந்த வேங்கையதின் நெகக்கீரல் அவன் மார்பில் வந்து ஓய்ந்ததே. இது அல்லவா அவனின் வீரக்கழல்.
மஞ்சு விரட்டும் மண் தரையில் வீரன் மார்பில் பாய்ந்த காலை கொம்பு குடித்த இரத்தத்தின் மிச்சத்தை துச்சமென மதித்த அவன் சொச்சமாக மண்ணெடுத்து மார்பில் பொத்தி இரத்தத்தை நிறுத்துவானே, அதுவே அவனின் வீரக்கழல். போர்க்களத்தில் வீரன் அவன் தன் மார்பில் பாய்ந்த வாள் உருவி நெஞ்சுக்கு நேராய் நின்ற பகையின் நெஞ்சு விலந்து கொன்று சாய்த்து தன் மீசையை முறுக்கி சாவை இறுக தழுவி பிரியும் உயிரின் மரணத்தை போற்றி உயிர் சொல்லுமே ஊர் சொல்லுமே அவன் வீரக்கழலை. பாய்ந்து வந்த புலியதுவை உடைக்க இருந்த முறம் எடுத்து பாய்ந்து வந்த புலியதுவை புடைக்க இருந்த முறம் எடுத்து அடித்து விரட்டிய என் கிழவியை பாரெல்லாம் புகழ்ந்து பேசும் வாசமான வீரமே வீரக்கழல். ஆக இப்படி வீரம் சொரிந்த என் இனத்தின் வீரத்தை அளக்க கோலுமில்லை, இதற்கு மேல் எனக்கு இங்கு நேரமும் இல்லை. வாய்ப்பளித்த வாழும் வள்ளுவனுக்கு வானளாவிய நன்றி கூறி தங்களை என் சிரம் தாழ்த்தி விடைபெறும் உங்கள் வசீகரன். நன்றி. இதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல குரல் வீரரின் பெருமிதம் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுல ஒரு கவிதை. எல்லாரும் வீரரை மணல் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற அதுல இருந்து வரணும் இந்த வீரர் அப்படின்னு நான் எழுதல, மற்றவங்கள கவலை இல்லை. தாய் மண்ணை காக்கணும், தாய் நாட்டை காக்கணும், காப்பவன் வீரன். உடல் ஆரோக்கியம் உயரம் எடை மார்பினெல்லாம் வச்சுதான் அவரை செலக்ட் பண்ணுவாங்க. தேசப்பட்டு நாட்டுப்பட்டு மொழிப்பட்டு பூகோளம் இதை அறிஞ்சிருக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அறிந்திடவே உயர்கல்வி போதனைகள் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் 1 இயர் ட்ரைனிங்ல கிளாஸ் எடுப்பாங்க. பயிற்சிகள் ஓட்டப்பந்தயம், நீச்சல், குதித்தல், தாண்டல், உயரம் நீளமும் கால்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. ஏன்னா எங்கெல்லாம் ஓடணும், ஓடி வர்றோம், எங்கிறோம், குதிரிக்கிறோம் அப்படின்னா தன் சேவை தானே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அவன் யாரும் சுத்தம் பண்ண மாட்டான், அவன் தான் பண்ணிக்கணும். இது மாதிரி அவனுக்கு ஒரு ட்ரைனிங். அத்தையோனுக்கு மனைவி அமைதெல்லாம் இறைவர் கொடுத்த வரம். போய் பொண்ணு கேட்ட மாப்பிள்ளை வீட்டுக்கார தரப்பாடு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க யாருமே மிலிட்டரியில் இருந்தாக்கா. ஏன்னா பொண்ணாடி கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு போயிடுவான் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சில இதெல்லாம் நம்ம அரசாங்கம் கேள்விப்பட்டு அது 60க்கு அப்புறமா மனைவி கூட இட்டு போய் அங்கே வச்சுருக்க குவார்டர்ஸ் கொடுக்கலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு குவார்டர்ஸ் கொடுத்து குவார்டர்ஸ் வைக்க ஆரம்பிச்சு. அது சில பேர் அப்புறமா போனாங்க. அந்த மாதிரி மனைவி அமைதான் இறைவர் கொடுத்தவரும் மிலிட்டரிக்காரு பொண்ணு கொடுத்தா அப்படின்னு. அதுலயும் இறைவர் கொடுத்த வரம் என தாய் தந்தை பெருமிதம் கொண்டு அமர்த்தி கொள்வார்கள். அத்தகைய மகள் மனைவி நேசிக்கும் கணவனின் வயிறம் பாய்ந்த உடல் வாகு கண்டவர் உச்சி முதல் பாறை வரை அமைந்துள்ள உச்சி முதல் பாறை வரை அமைந்துள்ள கண்டே அப்படியே அளவு எடுப்பாலாம். எப்படி இருப்பான் இவன் திருமணமானாக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி பொண்ணு பார்க்க வரும்போது அப்படியே சரி ஒத்துக்கிட்டா சொல்லிட்டு பொண்ணை பார்க்கணும். அப்போ காலில் பார்ப்பாராம். அப்போ எல்லாமே அவன் பார்த்துட்டோட அவன் நினைச்சிருவான் இவன் நல்ல வீரன் அப்படின்னு. அந்த மாதிரி பணத்தை தன் திருமணத்து ஆசையை அறிவித்து அப்போ அதை முதல்ல அவர் பார்த்துட்டு அப்புறம் சரி அந்த பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொன்னா அவங்க கண்டைக்கால் செஞ்சு கொடுப்பாங்க மாப்பிள்ளைக்கு. கண்டைக்கால் அப்போ எல்லாம் ஆம்பளைக்கு வந்து கண்டைக்கால் வந்து லெப்ட்ல போடுவாங்க. அதே மாதிரி அது வந்து வீரம் மிக்கது. அதனால அந்த கண்டைக்கால் வந்து அவனுக்கு காலில் போடுவாங்க. அது பெண் வீட்டுக்கால் செஞ்சு கொடுப்பாங்க. தனது திருமணத்தின் போது ஆசையாக அறிவித்த கண்டை அழகு கண்ணில் தெரிகின்ற வீர அழகு. கண்ணிலையும் அந்த கண்டை அழகை பார்ப்பாலும் வீர கண்ணில் பார்ப்பாலாம். அந்த மாதிரி ஒரு பொண்ணு விருப்பில் வரும்போது நோக்குகின்ற எழில். சப்போஸ் அது மாதிரி கல்யாணம் ஆகிட்டு லீவ்ல வருவான். சப்போஸ் லீவ்ல வந்தாலும் அப்போ கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்ப்பாலாம். அந்த கண்டைக்கால் எப்படிங்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னே கண்ணை தெரிஞ்சிருமா இவனுடைய ஆசையெல்லாம். அவனை தாய் தந்தை வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள். கணவன் மனைவி அன்பின் விருப்பில் வரும்போது நோக்குகின்ற எழிற்பார்வை கணவன் மனைவியின் அன்பின் வெளிப்பாடு. தாய் தந்தை கண்ணுட்ட போது உள்ள கிளர்ச்சி. தாய் தந்தை பார்த்தோட ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கு. ஏன்னா பையன் அப்படியே வந்திருக்கானே மிலிட்டரி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தன் மகனை சான்றோன தேசபக்தனாக கண்ட தாய் தந்தை மகிழ்ச்சி அடைவார்கள். உறவுகளின் அவர்கள் புகழை நாடுள்ள அளவும் போற்றும். வாழ்கை நாட்டை காக்கும் வீரர்கள். தேசபக்தி நாட்டு பற்று போற்றுவோம். வாழ்க வாழ்க எனக்கு. டாக்டர் மு அரங்கத்தின் 99வது மாத கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கம். அவையில் சான்றிருக்கும் பெருந்தகையோர் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிராய் தலைப்பு மீதமுள்ளது கலலியாப்பு காரிகை நீர்த்து. ஐயா கொடுத்த தலைப்பு
சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிராய், சூழ்ந்து பரவிடும் புகழை மட்டுமே விரும்பி. கொடுத்த தலைப்பிற்கு நான் எடுத்துக்கொண்ட அர்த்தம் சூழ்ந்து பரவிடும் புகழை மட்டுமே விரும்பி. குறளின் அர்த்தம் சூழ்ந்து பரவிடும் புகழை மட்டுமே விரும்பி உயிரை பற்றி கவலைப்படாத வீரர்களின் காலில் கட்டப்படும் வீர கழல் தனி பெருமை உடையதாகும் என்று இதன் பொருள். இதன் அர்த்தத்தில் நான் எடுத்துக்கொண்ட கவிதையின் தலைப்பு சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிராய். குனிந்திடும் ஏழைகள் நிமிர்ந்திட வேண்டியே குனிந்திடும் ஏழைகள் நிமிர்ந்திட வேண்டியே கல்வி கொடுத்த காமராசர். எதிர்த்து வரும் தடைகளின் தகர்த்தெறிந்து குறிக்கோளில் நாளும் முயன்று தேன்கூட்டின் தேனீக்கள். இரு பகடை காய்களை காதலெனும் சூதாட்டத்தில் அன்பினையே அடகாக்கி ஆடும் காதலாட்டம். இரு பகடை காய்களாக காதலெனும் சூதாட்டத்தில் அன்பினையே அடகாக்கி ஆடும் காதலாட்டம். நற்றமிழ் அயற்சொற்கள் கலத்தல் வேண்டாம், நற்றமிழில் அயற்சொற்கள் கலத்தல் வேண்டாம். தோள் தட்டி மார்புயர்த்தி நின்ற தீந்தமிழில், தோள் தட்டி மார்புயர்த்தி நின்ற தீந்தமிழில் குலைகுலையாய் காக்கின்ற பனையும் தென்னையும் கொடையால் பலகொடுத்த வள்ளலாகும் புவிதனிலே. குலைகுலையாய் காக்கின்ற பனையும் தென்னையும் கொடையாக பலகொடுத்து வள்ளலாகும் புவிதனிலே. பாலூட்டி வளர்த்தவில்லை என்ற போதும் பற்றுறவு சுயநலத்தால் தோற்றுபோகும். பாலூட்டி வளர்த்தவில்லை என்ற போதும் பற்றுறவு சுயநலத்தால் தோற்றுபோகும். நொந்து பெற்ற தாய் அன்பும் நெஞ்சில் இன்றி நொடி பொழுதில் அவர் சேவை மறந்து போகும். நொந்து பெற்ற தாய் அன்பும் நெஞ்சில் இன்றி நொடி பொழுதில் அவர் சேவை மறந்து போகும். பூக்களின் மாநாட்டிற்கு வாசனைகள் விளம்பரமா, பூக்களின் மாநாட்டிற்கு வாசனைகள் விளம்பரமா. உலகத்தின் உற்சாகத்தில் உதித்த மலர்கள், உலகத்தின் உற்சாகத்தில் உதித்த மலர்கள். வாய்ப்பளித்த அனைத்து சான்று பெருமக்களும் சொல்லிடுறேன். மூவாவதனோட எல்லாருமே ஒவ்வொரு குறிக்கோளோடு வாழ்ந்தவங்க. நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு குறிக்கோள், ஐயா தாமோதரன் ஒரு குறிக்கோளோட வாழ்ந்ததுனால்தான் இன்னைக்கு நம்மெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு 33 அரங்கத்தை நம்ம இன்னைக்கு நம்ம நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம். ஐயா தாமோதரன் அவர்கள் ஏற்கனவே அவர் இருக்கும்போதே சொல்லுவேன், என்ன பாரதியினுடைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. எனக்கு தொழில் கவிதை, இவைப்பொழுதும் சோராதிருத்தல், நாட்டிற்கு உழைத்தல். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எல்லா அவருடைய உழைப்பினால இப்ப நம்ம பயன்படுத்திக்கிறோம். இப்ப இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான கருத்து அவருடைய மூவாவில் ஒரே ஒரு 3 லைனு. எல்லோரும் என்ன சொல்றாரு பாருங்க, முதல்ல நோயற்று இருப்பது முதல் இன்பம். வள்ளலார் கூட சொல்றார், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்று. சரி, அடுத்தது என்னன்னா எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணுங்க. அதுதான் முக்கியமான ஒரு மனிதனுக்கு உள்ள ஒரு எப்பொழுதும் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி எப்பங்க வரும்? நம்ம மற்றவங்களை மகிழ்ச்சி பண்ணா நமக்கு மகிழ்ச்சி வரும், அவ்வளவுதான். மகிழ்வித்து மகிழ், அதுதான் நம்ம சொல்லுவாரு. 3வது குறிப்பு என்ன சொல்றாரு, எளிய தலைமுறைக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழுங்கிறார், அவ்வளவுதான். இதுதான் சுருக்கமா டாக்டர் மூவாவுடையது. இப்போ அடுத்தது நம்ம வருவது திருவிக்கா. இப்போ 23 எங்களுக்கெல்லாம் இப்போ 23 திருவிக்கா 26ஆம் தேதி பிறக்கிறாரு. நாளைக்கு அது திருவிக்கா அரங்கத்தில் அவருக்கு ஒரு மாலை எல்லாம் போட்டு சிறப்பு பண்ணி நாளைக்கு செய்யறதுக்கு நம்ம தோழர்கள்லாம் இன்னைக்கு ஒரு ஆயத்தமாக இருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் திருவிக்காவை பற்றி நம்ம ரொம்ப சொல்லலைன்னாக்கா ரொம்ப ரொம்ப திருப்பி அவர் திருவிக்காவினுடையது எப்படி வாழணும் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல ஒரு முறையோட வாழ்ந்து காமிச்சவர் நமக்கு. அவருக்கு ஒப்பாரு அவர் சொல்றார், ஈவே பெரியார் சொல்றார், என்ன அருமையா சொல்றாரு. திருவிக்கா அவர்கள் நாட்டின் விலை மதிப்பில்லாத செல்வம். அவர் நடத்திய இதழ்கள் 2 சிறு இதழ்கள் நடத்தியிருக்காரு. அவர் அரிய தொண்டை பார்த்து அவரை வணங்கி நம்ம அவருக்கு நன்றி செலுத்துறது தான் நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு மீட்டிங்லாம் வச்சுருக்கோம். அது குறிப்பா இளைய தலைமுறையினர் இருந்தாலும் நம்ம அதை நம்ம முன்னின்று வழிநடத்தினாதான் நமக்கு அது ஒரு பெரிய இது நம்ம இவரு சொல்றாரு. குன்றக்குடி அடியில 2-3 வார்த்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அவர் தொழிலாளர் நலனுக்காக இயக்கம் கண்ட முன்னோடி. முதல்
இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதல் தொழிற்சங்கம் தொடங்கி வைத்தவர் இவர். புரியுதா? காந்தியத்தையும் மார்க்சியத்தையும் இணைத்து தோழமை உணவை ஊட்டி வித்தவர் தொழிலாளர்கள் பட்டியல. தோழர்களே, பெரும்பாலும் தொழிற்சங்கத்துல பல ஆண்டுகள் பல தொழிற்சங்க மீட்டிங்ல பேசியிருக்காரு. எடுத்த உடனே தோழர்களே தோழியர்களே, அவ்வளவுதான் சுருக்கமா. சரி, அது முடிஞ்சது. திருவிக்கா மொழி மேடைகள் வீசிய தென்றல். அவர் மேடையில போயிட்டாக்கா சிங்கம் மாதிரி கட்டிப்பாராம். சாதாரணமா கீழே இறங்கி வந்தா குழந்தை மாதிரி பேசுவாராம். திருவிக்காவினுடைய அவருடைய வாழ்வின் தன்மை. எழுத்துலகில் அவர் ஒரு இனியம், மனித உலகத்தில் அவர் ஒரு சமரச பூங்கா. சொல்ல, மனித உலகத்தில் அவர் ஒரு சமரச பூங்கா, தொழிலாளர் உலகத்தில் அவர் ஒரு தொழிலாளி, செல்வர்கள் உலகத்தில் அவர் ஒரு வறியவர். யார் எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு செதுவா வாழ்ந்து கடைசி வரையிலும் ஒரு சமுதாய போராளியாகவே வாழ்ந்து மறைந்தார். அவள் ஒண்ணு துறவி. அவர் எங்கும் எதிலும் புதுமையை பார்த்தவர். அவர் எங்கும் எதிலும் புதுமையை பார்த்தவர். அவரால் தான் புலவர் நடையை மறைத்து எளிய நடை பிறந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு புலவர் நோட எல்லா பேச்சும் புலவர் நோயா திருப்பி தொழு நடை அகன்று தொழு நடை தோன்றியது. கதைகள் மறைந்தன, கருத்துகள் தோன்றின, ஜாதிகள் கருகின, சமரசம் தோன்றியது. எவ்வளவு ஒரு அருமையான போடு. அவர் என்னன்னா, என் கடன் பணி செய்து கிடப்பது அப்பருடைய வாழ்க்கை அவர் கடைபிடித்தார். என் கடன் பணி செய்து கிடப்பது என்று ஒரு நூல் கூட எழுதியிருக்காரு, என் கடன் பணி செய்து கிடப்பது என்று. இப்படி வாழ்ந்த ஒரு சுருக்கமாக சொல்றேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய முன்னாடி பேசின அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. ஒவ்வொருத்தரும் திருக்குறள் மேற்கோள் நிறைய அதனுடைய கருத்துக்களை நிறைய பேசுறீங்க. நம்ம ஒரே ஒரு வரி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். திருப்பி வள்ளுவர் என்ன சொல்றாரு, திருப்பி நம்மளுடைய இதுலயே நல்ல அருமையான கடைசியில ஒரே ஒரு கருத்து சொல்லுவார் பாருங்க. அவர் வள்ளுவர் இது ஒரே ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் ஒன்றாது நிற்பது ஒன்று. இந்த உலகத்துல நிகழ்ச்சி நிலைத்திருப்பது புகழ் ஒண்ணுதான். நீ எவ்வளவுதான் சம்பாதிச்ச, எவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு பெரிய புகழ் எல்லாம் நான் கடைசியில நிற்கிறது புகழ் ஒண்ணுதான். இதுதான் புறநானூற்று புலவன் சொல்லுவான். ஐயா தாமோதரன் அவரால் எனக்கு புறநானூறுன்னு ஒரு புக்கே பரிசு கொடுத்தாரு. இந்த தலைப்புல பேசணும் போது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோல் தம் புகழ் நெறியை தாம் வாய்ந்தனரே. புறநானூறு பாடல் 165. இப்படி ஒரு பலவேறுதல் திருவிக்காவினுடைய புகழை நாம் இன்றையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட மகானுக்கு சாவு எப்படி வந்திருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான தொண்டருக்கு வந்து பாருங்க. அவருக்கு ஒரு தொழிலாளர் ஒரு சாது, அவருடைய மறைவு. தொழிலாளர் அவர்களுக்கெல்லாம் மறைவு, ஆனா ஞானிகளுக்கு மறைவு கிடையாது அப்படிங்கிற அறிஞர்கள்லாம் சொல்றாரு. அப்புறம் என்னமா அவரது வாழ்க்கை இயற்கையோடு இந்த வாழ்க்கை. அவர் முருகன் ஒரு புக்கு உருவாக்கியிருக்காரு, முருகன் அல்லது அழகுன்னு. சரி, இப்படி எல்லாம் வாழ்ந்தவருக்கு தான் நம்ம மறுபடியும் 2ஆம் தேதி இதே பள்ளிக்கூடத்துல நம்ம அவருக்காக வேண்டி பள்ளி ஆசிரியரோடு சேர்ந்து அவருக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்க போகிறோம். இந்த நேரத்தில் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா தாமோதரன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய ஒரு அருமையான வாய்ப்பை அவருடைய அருமையான வாய்ப்பை ஐயாவுக்கு கொடுத்து அவர் நடத்தினதுக்கு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வண்டியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜா அவர்கள் வாழ்த்துறை முதல்ல தொடக்க உரையில பேசினார், ரொம்ப சிறப்பா இருந்தது. அவரை வாழ்த்துகிறேன். பேசிய அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர் என்ற தலைப்பில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். வாய்ப்பளித்த அனைத்து சான்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எவ்வூரும் எந்நாடும் எவ்வினமும் வள்ளுவனை தம்மூரான் தம்நாட்டான் தம்மினத்தான் என்று சொல்லும் வெற்றி திருமான் பெயரறியா மெய்ப்பகுளோன் வற்றியன் வாழ்க்கையை வளம்பெருக்கும் நல்லாசான் நல்லறத்தின் வித்து நடுவூர் வலுத்த மரம் இல்லறத்தை காத்த எழில் தந்தை செந்தமிழின் ஆட்சிக்கு மாட்சி கொடுத்த உயர்ந்த மாப்புலவன் கல்வி கதிரோன் கருத்துக்கு சொல்வளவன் பழுதுளைக்கு மொழியால் பாட்டுடைத்த செம்புலவன் கல்வி கதிரோன் தம்பெயர் கூறா தணிகையோன் ஆழ்ந்தகன்ற பேரறிஞன் ஆள்காட்டும் அறிவுமணி கங்குகிரையற்ற கடல். அப்படிப்பட்ட மாபெரும் கவிஞன், மாபெரும் தத்துவ ஞானி வள்ளுவனவனை வணங்கி தொடங்குகின்றேன். இந்த வாய்ப்பளித்த டாக்டர் மூவரங்கத்தின் நெறியாளர் திரு தாமோதரன் ஐயா அவர்களுக்கும், திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று, அது ஒரு வாழ்வியல் நூல். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட
மனிதனுக்காக மட்டுமல்ல 21ஆம் நூற்றாண்டின் புதிய தலைமுறையினருக்கும் வழிகாட்டும் புரட்சி நூல். வள்ளுவத்தின் பொருண்மை காலந்தோறும் புதிய புதிய கருத்தாக்கங்களை தந்து இனம், மொழி, நாடு என்னும் எல்லைகளை கடந்து மனித வாழ்க்கையை பலப்படுத்துகிறது. சங்க காலத்தை தொடர்ந்து தமிழுக்கும் தமிழருக்கும் கிடைத்த அரிய களஞ்சியமான வள்ளுவத்தில் உலகளாவிய சிந்தனைகளும் மனிதனை உயர்த்தும் உயரிய நோக்கும் காணப்படுகிறது. வள்ளுவம் தமிழனுக்குரியது என்னும் நிலையை கடந்து உலகத்தவர் அனைவருக்கும் உரியதாக உள்ளமையை உணர்ந்த பாரதி, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என புகழ்ந்துரைத்தார். வள்ளுவ பொருட்சிறப்பை அறிந்த மதுரை தமிழ் நாகனார் எல்லா பொருளும் இதன்பால் உள என்று புகழ்ந்துரைத்தார். இவை வள்ளுவத்தின் காலமும் எல்லையும் கடந்து நுண்பொருட் சிறப்பை உணர்த்துவன. வாழ்வியலின் பதிவுகள் வள்ளுவம் தான் தோன்றிய காலத்தோடு நின்று விடாமல் இந்த நூற்றாண்டு மனிதனுக்கும் வாழச் சொல்லிக் கொடுக்கிறது, வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கிறது. வள்ளுவம் இலக்கியம் என்னும் நிலையில் நின்று விடாமல் மனித வாழ்வியல் கூறுகளை காட்டும் பதிவுகளாக உள்ளது. இதனை சராசரி மனிதன் அன்றாட வாழ்க்கையில் ஒழுக வேண்டிய நெறிமுறைகளின் தொகுப்பாக திருக்குறள் படைக்கப்பட்டுள்ளது. வள்ளுவத்தில் உள்ள ஒவ்வொரு குறளும் மனித வாழ்க்கையின் நெறிகளையும் வழிமுறைகளையும் தருவன. மானிட பண்பு இயல்புகளுக்கு ஓர் உறைவிடமாய் வாழ்க்கை வழி நெறிமுறைகளுக்கான வழிகாட்டியாய் அமைந்துள்ளது. திருக்குறள் என்னும் முத்தமிழ் அறிஞரின் கருத்தும் வள்ளுவம் ஒரு வாழ்வியல் நூல் என்பதை உறுதிப்படுத்துகிறது. உயிரினத்தின் உச்சியில் வாழும் இன்றைய மனிதனை அவனது வாழ்க்கையை பகுத்து நோக்கி அறம், பொருள், இன்பம் ஆகிய முதன்மை பயனை அறிய வைத்து பயனுடைய வாழ்க்கை வாழும் வள்ளுவம் வழிகாட்டுகிறது. எதிலும் விரைவும் ஓட்டமும் காட்டும் இந்த நூற்றாண்டு மனிதனுக்கு உள்ளத்தை உறுதிப்படுத்தவும் வாழ்வியல் பொருண்மை தெளிவு பெறவும் வள்ளுவர் வாக்கு ஊன்றுகோலாய் இருக்கிறது. பன்முக பார்வை, தனி மனித நிலை, குடும்ப நிலை, உறவினர் நிலை, சமூக உறுப்பினர் நிலை, குடிமக்கள் நிலை என்னும் தளங்களில் மனிதர்கள் பாதுகாக்க வேண்டிய பண்புகள், ஆற்ற வேண்டிய பணிகள் என பன்முக கூறுகளை ஒழுங்குற அமைத்து ஒரு முழுமையான வாழ்வியல் கருத்தாக்கத்தை வள்ளுவம் தந்துள்ளது. தமிழ் சமுதாயத்தில் காலங்காலமாய் இருந்து வந்த மரபு தலைகளை உடைத்து மனித பழக்க வழக்கங்களை மாற்றி தனிமனித தூய்மையை உருவாக்கிய வள்ளுவர் முயன்றுள்ளார். மரபுகளை தகர்த்தல் எப்படி என்று பார்ப்போம். மது அருந்துதலும் புலால் உண்ணுதலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒழுக்கம் என்னும் நிலையை மாற்றி மனித மனத்தினை, வாழ்வின் பயனை தடமாற்றும் தவறுகள் என வள்ளுவர் சுட்டி காட்டியுள்ளார். இளங்கு இளை மகளிர் போல கலந்து ஏந்திய மனம் கமல் தேரல் மடுப்ப நாளும் மகிழ்ந்தினிது உரைமதி பெரும எனவும் சிறியகட் பெரினே எமக்கீயும் மண்ணே பெரியகட் பெரினே யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே ஔவையாரும் அதியமானும் உரையாடி கொண்டது. சிறிய கற்பெருவினே எமக்கீயும் மண்ணே, சிறிய கல் இருந்தால் எனக்கு தரக்கூடியவன், அதை உண்மையாக எடுத்துக்கொண்டு இன்றும் கல்லுண்டு கழித்தலையும் கல்லுண்ணல் பெருமித வாழ்வாக இருந்த மரபுகளையும் பின்பற்றக்கூடிய ஒழுக்கமாய் காட்டும் வாழ்க்கையினை மாற்றி அதனை காட்டும் வழக்கினை மாற்றி அதனை சமுதாய தீமையாக உரைத்தவர் வள்ளுவர். உன்னற்க கல்லை என்றும் அது ஈன்றால் முகத்தேயும் இன்னாதது எனவும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர் என்றெல்லாம் மது அருந்துதலின் தீமையை உணர்த்தி தனிமனித வாழ்வு சிறக்கும் நெறியை காட்டியுள்ளார் வள்ளுவர் எனலாம். புலால் உண்பது மனித நெறி அல்ல என்பது வள்ளுவரின் கருத்தாக உள்ளது. இன்றைய மனிதர்களின் உணவு முறையில் சைவ உணவே சிறந்தது என்பதை அறிவியல் ஆய்வு மூலம் மேலை நாட்டு உணவியல் வல்லுநர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். தெய்வப்புலவர் வள்ளுவர் புலால் மறுத்தல் என்னும் அதிகாரத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இதனை விளக்கமுற செய்துள்ளார். கொல்லான் புலலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று என்னும் குரட்பா மனிதன் உயர்வதற்கான வழியை காட்டுகிறது. இன்றைய தமிழக அரசு உயிர்கொலை, உயிர்ப்பலி கூடாது என சட்டம் கொண்டுள்ள நிகழ்கால சூழலில் வள்ளுவரின் வாழ்வியல் நெறி வள்ளுவரின் வாழ்வியல் நெறி வெற்றி பெற்றுள்ளதை கருதலாம். அன்பு, பண்பு, நட்பு போன்ற மனம் ஏற்கும் வகையில் உரைத்து தனிமனித வாழ்க்கையை வள்ளுவர் பண்படுத்தியுள்ளார். அறநெறியப்பட்ட வாழ்க்கை, மனித வாழ்க்கை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நின்று விடாமல் பறந்து விரிந்து
முக்கியத்துவம் மிக்கதாக அமைய வேண்டும். மனித மனங்களை விரிவுபடுத்தி அறவழிபட்ட சமுதாயத்தை உருவாக்குவது திருக்குறளின் நோக்கமாக உள்ளது. மனமாசின்றி வாழும் வாழ்க்கை சிறப்புடையது. அதுவே அறங்களின் முழுமை மனித வாழ்க்கை நெறி என்கிறார். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற என்னும் குறட்பா இதனை உணர்த்துகிறது. அறம் என்பது பற்றிய இலக்கிய மரபுசார் கருத்தாக்கத்தை வள்ளுவர் மாற்றி அமைக்கிறார். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாத இதுகேள் மண்ணியுருக்கெல்லாம் உண்டியும் உடையும் முறையிலும் அல்லாது கண்டது இல் என்னும் காப்பிய கருத்தினை மறு ஆய்வு செய்து அறத்திற்கு புதிய விளக்கங்களை தந்தவர் வள்ளுவர். மன தூய்மை, ஈகை, காதல் என்னும் தூய நெறிகளை வாழ்வியல் அறமாக கொள்ள வேண்டியதின் தேவையை உணர்த்தியுள்ளார். திருக்குறள் அன்பு, பண்பு, இன்சொல், நன்றி அறிதல் என மனித மாண்புகளை விளக்குகிறது. இவற்றை பின்பற்றுவோர் பேற்றினையும் ஒதுக்கியவர் அடையும் இழிவினையும் திறம்பட காட்டுகிறது. வாய்மை என்பதே தலையாய அறம் என்கிறது வள்ளுவம். பொய்மை கோலோச்சும் இக்கால மனித சமுதாயத்திற்கு வள்ளுவர் கருத்துக்கள் மலர்ச்சியை உண்டாக்கும் மருந்தாக கொள்ளலாம். அறங்களில் எல்லாம் வாய்மையை சிறப்புடையது என்பதை பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை என்று குறட்பால் அறிய முடிகிறது. மனிதர்களின் வாழ்க்கை நெறியை உணர்த்தும் கோட்பாடாக வள்ளுவம் 3 அறங்களை பின்பற்றி வலியுறுத்துகிறது. ஆன்மீக அறம், ஈதலறம், காதலறம். கடவுளை அறிவு, ஆற்றல், அப்பாற்பட்ட நிலை என்னும் கருதுகோள் நிலையில் வைத்த மனிதன் ஒருமைக்கும் சமுதாய அமைதிக்கும் வள்ளுவர் குரல் வழி குரல் கொடுத்துள்ளார். முதல் குறட்பாவில் உலகின நினைவூட்டி உலகளாவிய நேயத்தை மறைமுகமாக உணர்த்தியுள்ளார். கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால் சண்டையிட்டுக் கொள்ளும் மனிதனுக்கு அவனது மனமாட்டத்திற்கு வள்ளுவம் ஒரு புதிய ஆன்மீக அறத்தை தந்துள்ளது. இதனை வள்ளுவம் கடவுளை நம்புகிறது, ஆனால் அது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. வள்ளுவன் காட்டும் கடவுளுக்கு கோபுரங்கள் கோட்டைகள் இல்லை. வள்ளுவத்தின் கடவுளுக்கு கணக்கும் இல்லை, வழக்கும் இல்லை. அது பேரறிவு, தூய்மையான அறிவு, குணங்களின் திருவுரு, இன்பத்தின் திருவுரு, அன்பின் திருவுரு, அறத்தின் அடையாளம் என்னும் அறிஞர் கருத்து இதனை தெளிவுபடுத்துகின்றது. மனித பண்பினை உயர்த்தும் ஒரு நெறி ஈகை. பிறருக்கு கொடுத்து மகிழும் மனம் பெற்றால் மனிதன் பக்குவம் அடைந்து விடுகிறான். போட்டியும் பொறாமையும் அடுத்தவர் பொருளை கவரும் எண்ணமும் மனிதனை மிருக நிலைக்கு கொண்டு செல்லும். ஈகை குணம் ஒன்றே மனிதனை மாண்புடையவனாக்கும். வள்ளுவர் ஈகை குணமே உயிரின் ஊதியம் என்பார். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்ல ஊதியம் இல்லை உயிர்க்கு. கொடுத்து புகழடையும் வாழ்க்கையே பயனுடைய வாழ்க்கை என்பதை குறள் உணர்த்துகிறது. காதலறம், காமத்துப்பால், அறவழிபட்ட காதல் உறவுகளை எடுத்துரைத்துள்ளது. காதலையும் ஆண் பெண் உறவையும் வள்ளுவர் நெறிப்படுத்தியுள்ளார். காமத்துப்பாலில் காதல், காதலர் உறவு நிலை ஆகியவற்றை இனிமையாக பாடி அன்பனும் நெறிக்குள் மனங்களின் சங்கமத்திற்குள் மாசுபடாத வாழ்வியல் படிநிலையை வடித்து தந்துள்ளார். களவையும் கற்பையும் வகைப்படுத்தி மனிதம் அடையும் வாழ்க்கை நெறிய வள்ளுவர் தந்துள்ளார். பிறன்மனை நயத்தலையும் பரத்தியர் உறவையும் பெருங்குற்றமாக சொல்லி அன்புடைய காமத்தை சமுதாய அறமாக தந்துள்ளார். ஆண் பெண் உறவு நிலை, திருமணத்திற்கு முன்னும் பின்னுமாக காதல் நிலை ஆகிய செய்திகளை குறள் விரிவாக பேசுகின்றது. ஆண் பெண் சமத்துவம் வள்ளுவரின் கொள்கையாக காணப்படுகிறது. ஆண் மேலாதிக்க காலத்தில் அதற்கெதிரான துணிவுடைய சிந்தனைகளை வழங்கியுள்ள வள்ளுவரின் அணுகுமுறை புரட்சிகரமானது. பெண்களின் உரிமைக்காக, உலகில் மாற்றத்திற்காகவும் அவர் பாடுபடுகின்றார். பெண் ஆணுக்கு இணையானவள், ஆற்றல் மிக்கவள் என்பதை சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை என்று ஆற்றலும் அறிவும் நிறைவும் மிக்க பெண்களை உலகுக்கு உருவாக்கி தந்தவர் வள்ளுவர். இத்தகைய வள்ளுவரின் வழிகாட்டுதல் தான் பிற்காலத்தில் பாவலன் பாரதியை வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைகமைந்தார் என்று பாட வைத்தது எனலாம். சாதி மதத்தின் பெயரால் நிலவும் ஏற்றத்தாழ்வுகள், சமுதாய கொடுமைகள் இதனை மாற்ற வள்ளுவரின் குறட்பாக்கள் முனைந்துள்ளன. பிறப்பால் இனம் பிரித்த வருணாசிர முறையை வள்ளுவம் எதிர்க்கிறது. பிறப்பால் அனைவரும் ஒன்றே என ஓங்கி ஒலிக்கிறது. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்துளில் வேற்றுமையான் என்னும் குறட்பா வள்ளுவரை ஒரு சமுதாய புரட்சியாளராக அடையாளம் காட்டுகிறது. வள்ளுவரின் தமிழ் கூறும் உலகில் தோன்றிய முதல் பகுத்தறிவாளர் என கூறலாம். எந்த ஒரு கருத்தையும் சிந்தனையும் உள்ளவாறு ஏற்காமல் பகுத்து நோக்கி உள்ள தெளிவு பெற்று ஏற்க வேண்டும் என்பதே வள்ளுவரின் கொள்கை என்று கூறி, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்னும் குறட்பாக்கள் இதற்கு சான்றாகும்.
வள்ளுவரின் நெம்புகோல் அடிகள் மானுடத்தின் வளர்ச்சி எனலாம். மரபுகளை தகர்த்து புதுமையை நிலைநிறுத்துவது வள்ளுவரின் சமுதாய பணியாக இருக்கிறது. அந்தனர் என்போர் அறவோர், அன்பின் வலியது உயர்நிலை, மனநலம் மண்ணிற்கும் காக்கும், அறத்தால் வருவதே இன்பம் என்றெல்லாம் உயரிய சிந்தனைகளை வழங்கி மனித வாழ்க்கையை வளர்ச்சியை அடைய செய்தவர் வள்ளுவர் ஒருவரே எனலாம். வாய்ப்பு தந்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த திரு உதயகுமார் ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய திரு ராஜா ஐயா அவர்களுக்கும், இன்று தலைமை ஏற்று நமக்கு சிறப்பாக தலைமை உரை வழங்கிய புலவர் திரு வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், திரு செல்வராஜ் ஐயா மற்றும் அவருடைய நண்பர் திரு பொன்துரை ஐயா அவர்களுக்கும் மூவா நற்பணி சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பார்த்தால் மூவா மணிமொழிகளை மிகவும் நுட்பமாக நமக்கு எடுத்துரைத்த திருமதி விஞ்ஞானி டாக்டர் அமுதா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா எல்லாரும் வந்து அந்த ஒப்பீடு சொல்லி அந்த மூவா மணிமொழிகளை சொல்லிட்டு நமக்கு போயிடுவாங்க. ஆனா மேடம் பாத்தீங்கன்னா அந்த புக் எங்க படிச்சோம், எங்க ரெஃபர் பண்ணோம், 3 நாடகங்கள் பத்தி பேசினாங்க. அந்த 1960 வருடத்தை சொன்னாங்க. ₹1.50 சொல்லும் போது நம்ம 1960 வருடத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போயிட்டு ஒரு நிமிஷத்துல கூட்டிட்டு வந்துட்டாங்க. மிகவும் சிறப்பாக இருந்தது. இருமுறை திருவிக்கா அவர்களை குறித்து ஒப்பீடு செய்து பல திருக்குறள்களை மேற்கோள் காட்டி கல்வி, பெண்ணின் பெருமை குறித்து நம் செவிக்கு விருந்தளித்த பொறியாளர் திருமதி கயல்விழி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிராய் என்ற குரல் வழி தலைப்பில் இணையம் வாயிலாக நமக்கு அமெரிக்காவில் இருந்து மாதம் கவிதை அனுப்பும் திருமதி அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும், அதை நமக்கு மிகவும் நுட்பமாக படித்து காட்டிய டாக்டர் திரு தாமோதரன் ஐயா அவர்களுக்கும், தன்னால் வர இயலவில்லை என்றாலும் நமக்கு கவிதை அனுப்பிய திரு பாச்சலூர் மாணிக்கம் ஐயா அவர்களுக்கும், அதை சிறப்பாக நமக்கு படித்து காட்டிய திரு உதயகுமார் ஐயா அவர்களுக்கும், மற்றும் தொழில்நுட்ப மாமணி திரு வசீகரன் ஐயா அவர்களுக்கும், தமிழ் பெரியார் விருது பெற்ற திரு ஜோதிமணி ஐயா அவர்களுக்கும், டபுள் டமாக்கா ஆஃபராக பம்பர் பரிசு பெற்று கவிதை மற்றும் சிறப்பு பொழிவு வழங்கிய திரு குருசங்கர் கனகராஜ் ஐயா அவர்களுக்கும், தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்கள் பிறந்த ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்த நாள் கொண்டாடி நம் விழாவில் கலந்து கொண்ட தலைமை ஆசிரியர் திரு மோகனசுந்தரம் ஐயா அவர்களுக்கும், திரு விகடன் கருணாநிதி ஐயா அவர்களுக்கும், திரு ராஜேஷ் அவர்களுக்கும் மற்றும் நம் விடையே இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து உறவினர்களுக்கும் டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி மன்றம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இறுதியாக போட்டோகிராஃபர் அவர்களுக்கும் நமக்கு உணவு ஏற்பாடு பண்ணி அதை நமக்கு சிறப்பாக எடுத்து கொடுக்கும் நண்பர் அவர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.